கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா பஸ் போகிற ரோட்டில் ஆன் ரோட்டில் இருக்கக்கூடிய லேஅவுட். ஆஹா, 2 பஸ் அட் அ டைமில் கிராஸ் ஆகுது. இதான் வந்து பார்த்தீங்கன்னா பஸ் ஸ்டாப்பும் கூடங்க. அந்த பஸ் ஸ்டாப்லேருந்து அப்படியே பார்த்தீங்கன்னா சைட்டுங்க. ஒரு 2 ப்ராப்பர்ட்டி தான். மெட்ரோ ஒர்க் வந்து பார்த்தீங்கன்னா பூந்தமல்லி பைபாஸ் வரைக்கும் உங்களுக்கு இப்போ கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறாங்க. வர டிசம்பர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷனும் பண்ண போகிறாங்க. இங்கேருந்து போரூர் வரைக்கும் இருக்கக்கூடிய பெல்ட். அதுக்குள்ளே சோதனை ஓட்டம் கூட வந்து பார்த்தீங்கன்னா நிறைய அடைஞ்சிருச்சு. சிஎம்டிஏ என்ற ராப் ரோட் சைட்டுங்க. இந்த சைட்டில் ஒரு ஸ்கொயர் ஃபீட்டோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தாங்க அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லேஅவுட் ரிவ்யூ பண்ண போகிறவங்க. ஆன் ரோட்டில் இருக்கக்கூடிய லேஅவுட். நம்ம சென்னையினுடைய வெஸ்ட்டோட க்ரோத் நான் உங்களுக்கு சொல்லவே தேவையில்லை. எந்த அளவுக்கு கவர்மெண்ட் சைடில் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து டெவலப் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதனாலே வந்து பார்த்தீங்கன்னா ரியல் எஸ்டேட் க்ரோத் இங்கே ரொம்ப நல்லா இருக்குங்க. அந்த ரியல் எஸ்டேட் க்ரோத்தில் நீங்களும் பயனடையணும்னு ஆசைப்பட்றீங்கன்னா நீங்கள் எனக்கு பின்னாடி இருக்கக்கூடிய லேஅவுட்டை கண்டிப்பாக ப்ரிஃபர் பண்ணலாம். இந்த லேஅவுட்டில் நீங்கள் எதனால் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்றத இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஆக்சுவலாக வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாள் முன்னாடி எடுத்தது. இந்த இன்ட்ரோ வீடியோ மட்டும் மிஸ் ஆகிடுச்சுங்க. நம்ம நினச்சா வாய்ஸ் ஓவர் கொடுத்துருக்கலாம். பட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எல்லா சைட்டையும் நம்ம நேரில் வந்து பார்த்து தான் வீடியோ போடுறோம். அப்படிலாம் நிறையா வந்திருக்கு. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ நாங்கள் அனுப்புகிறோம், வசந்த் நீங்கள் வீடியோ போட்டு கொடுங்க, அது பண்ணுங்கள், வாய்ஸ் ஓவர் கொடுத்துருங்க, இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் இருக்குன்னு சொல்லுங்கள் அப்படின்னு நாங்கள் கொடுக்குறத சொல்லுங்கன்னுவாங்க. அது நம்மளுக்கு செட்டும் ஆகாது, வரவும் வராதுங்க. நான் போய் நேரில் கண்பட பார்த்து தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ எல்லாமே எடுக்கிறது வழக்கம். இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு நம்மளை யார் இன்வைட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா மின்னத் எஸ்டேட்ஸ். இப்போ ஸ்க்ரீனில் இருக்கிறது டேரெக்டாக டெவலப்பருடைய கான்டாக்ட் நம்பர் தான். நீங்கள் எந்த டவுட்ஸ் ஆனாலும் அவங்களுக்கே கால் பண்ணி பேசிக்கலாம். என்னோட சப்ஸ்கிரைபர் சொந்தங்கள் யாருக்கும் கமிஷன் கொடுக்க தேவை இருக்காது. என்னோட சப்ஸ்கிரைபர் சொந்தங்களாகி நீங்கள் விரும்புகிற மாதிரி இந்த இடத்தினுடைய லொக்கேஷன் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரவங்க உங்கள் வீட்டு பிள்ளையா உங்கள் குடும்பத்தில் ஒன்று நினச்சி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம சப்ஸ்கிரைபர் சொந்தங்களை ஒன்று என்னங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட ஷேர் பண்ணுங்கள். இந்த லேஅவுட் பேர் வந்து பார்த்தீங்கன்னா மின்னத் எஸ்டேட்ஸினுடைய மின்னத் ப்ளூம். இந்த லொக்கேஷன் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம சென்னை வெஸ்ட்டில் திருமுழிசை பூந்தமல்லியை அடுத்து இருக்கக்கூடிய நேமமில் இருக்குங்க. கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா பஸ் போகிற ரோட்டில் ஆன் ரோட்டில் இருக்கக்கூடிய லேஅவுட். ஆஹா, 2 பஸ் அட் அ டைமில் கிராஸ் ஆகுது. இதான் வந்து பார்த்தீங்கன்னா நேமம் பஸ் ஸ்டாப்பும் கூடங்க. அந்த பஸ் ஸ்டாப்லேருந்து அப்படியே பார்த்தீங்கன்னா சைட்டுங்க. ஒரு 2 ப்ராப்பர்ட்டி தான். எக்ஸாக்டாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பூந்தமல்லி திருமுழிசை திருவள்ளூர் ரோட்டில் ஸ்டேட் ஹைவேல ஆன் ரோட்டில் இருக்கக்கூடிய லேஅவுட்டுங்க. சென்னை வெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் சைடில் இப்போ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் க்ரோத் நிறைய பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதில் ஃபஸ்ட்டு டக்குன்னு சொல்லணும்னு வந்து பார்த்தீங்கன்னா மெட்ரோ ஒர்க் வந்து பார்த்தீங்கன்னா பூந்தமல்லி பைபாஸ் வரைக்கும் உங்களுக்கு இப்போ கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறாங்க. வர டிசம்பர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷனும் பண்ண போகிறாங்க. இங்கேருந்து போரூர் வரைக்கும் இருக்கக்கூடிய பெல்ட். அதுக்குள்ளே சோதனை ஓட்டம் கூட வந்து பார்த்தீங்கன்னா நிறைய அடைஞ்சிருச்சு. ஆட்டோமேட்டிக்காக ட்ரெயின் விடுறோம் அப்படின்ற மாதிரி கூட சொல்லியிருந்தாங்க. எதுக்கு அந்த வேலை வாய்ப்பை கம்மி பண்ணுறாங்க அப்படின்றது எனக்கும் தெரியல. எதுக்கு ஆட்டோமேட்டிக்கும் போனோம், அதுக்கு ஒரு குடும்பத்துக்கு வேலை கொடுக்கலாம்ல, அந்த மாதிரி தான் எனக்கு தாட் இருந்தது. மெட்ரோ ஒர்க் இந்த கடையில் இப்போ ஃபங்க்ஷன் ஆக போகுது அப்படின்றதுனால உங்களுக்கு ஃபியூச்சர் க்ரோத் நல்லாயிருக்கும். கனெக்டிவிட்டி வைஸ்லையும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஒன்றாச்சா. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிளாம்பாக்கத்தில் சென்னை சவுத்துக்கு பஸ் ஸ்டாண்ட் இருக்குது. அதே மாதிரி சென்னை வெஸ்ட்டுக்கு நம்ம பெங்களூர் ரோட் காரிடாருக்கு வந்து பார்த்தீங்கன்னா குத்தம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் இந்த காரிடாரில் தான் கட்டிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சென்னை பெங்களூர் எக்ஸ்பிரஸ் ஹைவே தனியாக போட்டுட்ருக்காங்க. அந்த காரிடாரில் தான் ஏர்போர்ட்டும் வருது, சென்னையோட புது ஏர்போர்ட். நீங்கள் குத்தம்பாக்கம் சொல்லிட்டது அப்படின்றதுனால அந்த பக்கம் நினச்சிக்காதீங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம திருமுழிசை பெல்ட்டில் இருக்குங்க. திருமுழிசை திருவள்ளூர் ரோட்டில் இருக்குது. கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கேஎஃப்சி இப்போ நீங்கள் பார்க்குற சிக்னல் இருக்குது இல்லையா, திருமுழிசை சிக்னல்னு சொல்லுவாங்க. இந்த சிக்னல்லேருந்து ரைட் ஹேண்ட் சைடில் 5.6 கிலோமீட்டர்ஸ் தூரத்தில் ஆன் ரோட்டில் இருக்குங்க. 5.6ன்னு வந்துச்சு, 5.8ன்னு வந்துச்சு, 2 டிஸ்டன்ஸ் இருந்துச்சு. ஸ்டேட் ஹைவே 4-வே லைன் அப்படின்றதுனால நீங்கள் கனெக்டிவிட்டி வைஸில் ஈஸியாக போயிட்டு ஈஸியாக வந்துக்கலாம். ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி இங்கே இன்வெஸ்ட் பண்ணவங்களுக்கு எந்த அளவுக்கு ரேட் அப்ரிஷியேஷன் ஆகியிருக்கு அப்படின்றத நான் என் கண்படவே பார்த்துட்ருக்கிறேன். அந்த டிஃப்ரென்ஸ் இன்னும் ஃப்யூச்சர்லையும் டக்குன்னு கிடைக்குங்க. இந்த மெட்ரோ ஒர்க்லாம் ஃபங்க்ஷன் ஆக ஸ்டார்ட் ஆகிடுச்சு அப்படின்னா. இந்த கேடரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சென்னை பப்ளிக் ஸ்கூல் இருக்குது, பிரதீக்ஷா இன்ஜினியரிங் காலேஜ் இருக்குது, இன்டர்நேஷனல் மெரிடைன் அகாடமி இருக்குது, பனிமலர் இன்ஜினியரிங் காலேஜ் இருக்குது, பனிமலர் மெடிக்கல் காலேஜ் இருக்குது, ஜெயா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் இருக்குது, சவிதா இருக்குது. இந்த மாதிரி காலேஜ் லிஸ்ட் சொல்லிட்டே போகலாங்க. ஃபுல்லாக சொன்னோன்னா வீடியோ ரொம்ப பெருசாக வந்துடும். அதனால் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக முடிச்சுக்கிறேன். இப்போ நான் சொன்னது மட்டும் இல்லாமல் இந்த காலேஜில் இருக்கக்கூடிய ஸ்கூல்ஸ், காலேஜஸ், முக்கியமான லேண்ட்மார்க்ஸ் எல்லாத்தோட லொக்கேஷன் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இந்த லேஅவுட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா டோட்டலாக 32,000 ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா 18,596 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு சேலபிள் ஏரியாவாக 18 பிளாட்ஸாக பிரிச்சிருக்கிறாங்க. மொத்தம் இருக்கக்கூடிய 18 பிளாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 9 பிளாட் இப்போ அவைலபிள் இருக்குங்க. அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கார்னர் பிளாட் இருக்குது. மறந்துடாதீங்க. மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா 915 ஸ்கொயர் ஃபீட்லேருந்து மேக்ஸிமம் 1273 ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் ஈஸ்ட் அண்ட் வெஸ்ட் ஃபேஸிங்கில் பிளாட்ஸ் அவைலபிள் இருக்குது. கார்னர் பிளாட் ஒன்று சொல்லியிருந்தேன் இல்லையா, அது வந்து பார்த்தீங்கன்னா சவுத் வெஸ்ட் கார்னர் பிளாட்டுங்க. ஓகேங்களா. கார்னர் பார்க்கக்கூடிய சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து கொஞ்சம் சீக்கிரம் வந்து பார்க்குறது நல்லது. பிளாட்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட்டாக புக் ஆகிட்டு இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. நான் வரும்போதே வந்து பார்த்தீங்கன்னா வாக்கின்ல ஒரு அண்ணா வந்து விசாரிச்சிருந்தாங்க. இப்போ கூட வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி சைட் விசிட் போயிட்டுருக்கு. சுற்றி காமடால் போட்டிருக்கிறாங்க. ஃப்ரண்ட்டில் மெயின் கேட் இருக்குது, விக்கெட் கேட் கொடுத்துருக்காங்க. 30 ஃபீட் 24 ஃபீட் ரோடு இருக்குது. வித் ஸ்ட்ரீட் லைட்டோட கொடுத்துருந்தாங்க. ட்ரைனேஜும் கொடுத்துருக்காங்க. பப்ளிக் ப்ராப்பர்ட்டி 1 and 2 உள்ள அலாட் பண்ணியிருக்கிறாங்க. அதாவது ஃபியூச்சரில் கவர்மெண்ட் சைடில் ஏதாவது ஒரு ரேஷன் கடை,
சின்னதாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் வைக்கிறதுக்கு ஏதாவது கட்டத்துக்கு பிளான் பண்ணுறாங்க அப்படின்னா கூட அதுக்கேற்ற மாதிரி இப்போ இடம் அலாட் பண்ணியிருக்காங்க. CMDA என்ற ராப் ரோட் சைட்டுங்க. இந்த சைட்டில் ஒரு ஸ்கொயர் ஃபீட்டோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா 3999 rupees கோட் பண்ணியிருக்காங்க. மின்னத் எஸ்டேட்ஸ். எந்த டவுட்ஸ் ஆனாலும் இப்போ ஸ்க்ரீனில் தெரியிற டேரக்டாக டெவலப்பர் மின்னத் எஸ்டேட்ஸ்க்கு கால் பண்ணி பேசிட்டு உங்கள் ஃபேமிலியோட சைட் விசிட் வந்து பாருங்கள். இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து ஸ்பாட்டில் புக் பண்ணுற சப்ஸ்கிரைபர்ஸ் சொந்தங்களுக்கு ஸ்பாட் புக்கிங்கில் 2 lakh rupees ஆஃபர்ஸ் கொடுத்துருக்காங்க. அதனால் நீங்கள் வரும்போது கையில் புக்கிங் அட்வான்ஸ்க்கு கேஷை நீங்கள் எடுத்துகிட்டு வரலாம். நல்ல ஒரு மெயின் லொக்கேஷனில் நல்ல ஒரு ஃப்ரண்டேஜ் இருக்கிற மாதிரி ஒரு சின்ன கேட்டட் கம்யூனிட்டியில் லேண்ட் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பாக இது உங்களுக்கு பிடிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. புக் பண்ண போகிறீங்க அப்படின்ற பட்சத்தில் வசந்தோட அண்ணா, அக்கா, அம்மா, அப்பான்னு சொல்ல மறந்துடாதீங்க. பாட்டி தாத்தானும் சொல்ல மறந்துடாதீங்க. டாட்டா பாய் பாய். சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரவங்க உங்கள் வீட்டு பிள்ளையை உங்கள் குடும்பத்தில் நினச்சி சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன்.